மகா உன்னதமான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல துதியும் கனவும் மகிமையும் உண்டாவதாக. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இந்த நாள் முழுவதும் எல்லா கிருபையினாலும் தேவன் நம்மை நிரப்பி வழி நடத்துவாராக. இந்த நாளில் தேவன் நம்ம கொடுக்கிறதான வார்த்தை, பரிசுத்த பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 2வது அதிகாரம் 12வது வசனம். 2 தீமோத்தேயு 2:12. அவருடைய கூட பாடுகளை சகித்தோமானால் அவருடைய கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். அவருடைய கூட பாடுகளை சகித்தோமானால் அவருடைய கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தீமோத்தேயுவுக்கு பவுலடிகளார் எழுதும்போது அழகாக எழுதுகிறார். அநேக காரியங்களை தீமோத்தேயுவிடம் நீ இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தீமோத்தேயுவுக்கு அவர் அநேக அறிவுரைகளை சொல்லும்போது அவர் சொல்லுகிறதான வார்த்தை தான் இந்த வார்த்தை. அவருடைய கூட பாடுகளை சகித்தோமானால் அவருடைய கூட ஆளுகையும் செய்வோம். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிறதான உன்னதமான நிலை. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, அநேகர் நினைத்துக் கொள்கிறார்கள், இந்த உலகத்தில் தேவன் என்னை மேன்மையாக வைக்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் ஆசைப்படுகிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எப்போதும் நாம் இதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய ராஜ்யம், நாம் அவரோடு கூட ஆளுகை செய்ய பிறந்தவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவரை போலவே மாறி அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியாக தேவன் ஆதி காலத்தில் இந்த உலகம் உருவாகும் முன்னமே பரிசுத்த ஜாதியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டு முன்குறித்தார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, முன்குறிக்கப்பட்ட நம்மை மறுபடியும் அவருடைய ஜீவனை கொடுத்து பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட அவருடைய பிள்ளையாக மறுபடியும் மாறும்படியாக அவருடைய ஜீவனை கொடுத்து அவர் மறுபடியும் நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றினார் என்று சொல்லி நாம் பார்த்திருக்கிறோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இவைகள் இவ்வளவு காரியங்கள் ஏன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்தார்? அவருடைய சொந்த குமாரனையே நமக்காக தந்து அவருடைய இரத்தத்தினால நம்மை மீட்டுக்கொள்ள காரணம் என்ன? எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆம், இயேசுவோடு கூட நாமும் ஆளுகை செய்ய பிறந்தவர்கள். அதுதான் அழகாக சொல்கிறார், அவருடைய கூட பாடுகளை சகித்தோமானால் அவருடைய கூட ஆளுகையும் செய்வோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்வதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுக்கு பிரியமாய் வாழவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து உலகத்தாரோடு கூட இணங்கி வாழ்கின்ற வாழ்க்கை அல்ல. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, எப்போது நாம் அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இயேசுவோடு கூட ஆளுகை செய்ய பிறந்தவர்கள், இயேசுவோடு கூட ஆளுகை செய்யவே நாம் பிறந்தவர்கள். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அதை ஒருபோதும் நாம் மறந்து விடக்கூடாது. இந்த உலகத்தில் நாம் இனிமேல் நாம் அவரோடு கூட ஆளுகை செய்ய வேண்டுமானால் இந்த உலகத்தில் நாம் வாழும்போது மிகவும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். ஒரு வேறுபாட்டின் ஜீவிதத்தில் நாம் வாழ வேண்டும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அதேதான் ஆண்டவர் விரும்புகிறார். தான் பாடுகளை அவரோடு கூட சகித்தோமானால் அவருடைய கூட ஆளுகையும் செய்வோம். இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்வது மிகவும் கடினமான காரியம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நாம் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையை, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனங்களினால் தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளை, எப்போதும் ஒரு மனிதன் தன்னை எப்படி இந்த உலகத்திலிருந்து காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையினால் மாத்திரமே அவன் தன்னை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள முடியும். இந்த வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இந்த வார்த்தை அவனுடைய எல்லா காரியங்களையும் அவனுடைய வாழ்க்கையில மாற்றி அவனை பரிசுத்தப்படுத்தி ஒவ்வொரு நாளும் அவனை பரிசுத்தப்படுத்தி, எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அவருக்கு உகந்தவனாய் மாற்றி அவரை போல அவரை வெளிப்படுத்துகிறவனாக வாழ்வது நான் அல்ல, இயேசுவினில் வாழ்கிறார் என்று சொல்லும்படியாய் அவனை மாற்றுவது இந்த அவருடைய வார்த்தை. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கொண்டு பிசாசை நாம் ஜெயிக்க முடியும். இந்த வார்த்தையை கொண்டு எல்லா காரியங்களையும் நாம் செய்ய முடியும். இந்த உலகத்தில் பரிசுத்த ஜீவிதம் நம்மால் செய்ய முடியும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தும் போது நிச்சயமாக ஒருபோதும் நாம் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ முடியாது. பிரியமான வாழ்க்கை வாழும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வார். சில பாடுகளை நாம் சகிக்க வேண்டியது வரும்.
தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்போது சில பாடுகளை நாம் சகிக்க வேண்டியது வரும். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளையும் மிஷனரிகளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது யாருக்காக இந்த மலைகளில் தங்களுடைய குடும்பங்களை எல்லாம் விட்டு தனியாக கணவனும் மனைவியும் பிள்ளைகளுமாக அந்த மலைகளுக்கு மேலே சென்று அங்கே ஒரு சிறிய குடிசையில எந்த வசதியும் இல்லாமல் சாதாரண ஜனங்களோடு கூட சேர்ந்து வாழ்ந்து அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு மீட்பின் ஒளியை காண்பித்து கொடுத்து அப்படி அவர்களை இரட்சிப்புக்குள்ளாக நடத்த வேண்டும் என்று அவர்களுக்கு என்ன காரியம் இருக்கிறது? ஆனால் இயேசுடைய அன்பின் நிமித்தமாய் எனக்காய் இயேசு மரித்தார். என்னுடைய பாவங்களை எப்படி மன்னித்தாரோ, எப்படி நான் மீட்படைந்தேனோ, மீட்பை பெற்றுக்கொண்டேனோ, அதே போல இந்த ஜனங்களும் அதை கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரே காரியத்துக்காக எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே எதையும் பொருட்படுத்தாமல் எல்லாவற்றையும் எல்லா ஜீவிதத்தை விட்டுவிட்டு தேவனுக்காக ஓடுகிறார்கள். தங்களுடைய எந்த பெருமையும் எந்த மகிமையும் வெளிப்படுத்தாமல் இயேசுவின் நாமம் மகிமைப்படும்படியாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சில ஊழியர்களை தவிர, ஒரு சில புகழுக்காக பதவிக்காக பணத்துக்காக ஓடுகிற ஊழியர்களை தவிர அநேக கிறிஸ்தவ மிஷனரிகள் மிகவும் பாடுகளுக்குள்ளாக கடந்து சென்று பாடுகளை அனுபவித்து ஊழியம் செய்கிறார்கள். எதற்காக? எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். இந்த உலகத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியம் இதுதான். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, அவரோடு கூட பாடுகளை அனுபவிக்க வேண்டும். பரிசுத்தமாய் வாழ ஒன்றே நம்மிடத்தில் தேவன் கேட்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கு முன்பாக கரைத்திரை அற்றவர்களாக நிற்கும்படியாய் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, ஆனபடினாலே மிகவும் கவனம் உள்ளவர்களாய் அவரோடு கூட இணைந்து ஜீவிப்போம். நிச்சயமாக அவர் நம்மை வழிநடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், இந்த உலகத்தில் எதுவும் நமக்கு கிடைக்காமல் போனாலும், எப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ளாக நாம் வாழ்ந்தாலும், மற்றவர்கள் நம்மை எவ்வளவா ஏளனம் செய்தாலும், வாழ தெரியாதவன் என்று சொன்னாலும் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நாம் எதுவும் சாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எதையும் நாம் முழுவதுமாக நான் இப்படி இருக்கிறேனே என்று சொல்லி எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் இந்த உலகம் நமக்குரியதல்ல. நாம் வேறுபாட்டின் அனுபவத்தை பெற்றவர்கள், அவரோடு கூட ஆளுகை செய்ய பிறந்தவர்கள். நிச்சயமாக இந்த உலகம் ஒருபோது நம்மை விழுங்கிவிடக்கூடாது. மிகவும் கவனமாக அந்தந்தைக்குரிய காரியங்களை தேவனுடைய சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் என்னை நடத்துங்கப்பா, உம்முடைய வார்த்தை என்னை தேய்ச்சி நடத்தட்டோம்ப்பா என்று சொல்லி கேட்கும்போது அந்த நாளுக்குரிய எல்லா காரியங்களையும் தேவன் பொறுப்படுத்த நடத்துவார். நாளைய தினம் அவருடைய கருத்தில் இருக்கிறது. நிச்சயமாக அவர் எல்லா காரியங்களையும் நிச்சயமாய் பொறுப்பெடுப்பார். அவரை மாத்திரம் சார்ந்து வாழ பழகி கொள்ளுங்கள். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, அவரை சார்ந்து நீங்கள் வாழ பழகி கொண்டீர்களானால் நிச்சயமாக உங்களை எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லா சூழலையும் தாண்டி நீங்கள் கடந்து செல்வீர்கள். எனக்கு அன்பார்ந்த பிள்ளை, உங்களுடைய வேலைகளை நம்பியோ, உங்களுடைய செல்வங்களை நம்பியோ, உங்களுடைய படிப்புகளை நம்பியோ எதையும் நம்பி ஜீவிக்காமல் அவரை மாத்திரம் சார்ந்து ஜீவித்தீர்களானால் நிச்சயமாக எனக்கு அன்பானதுடைய பிள்ளைகளே, அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அதற்காகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். நினைத்து பார்ப்போம். எனக்கு அன்பானதுடைய பிள்ளை, நம்மை விட எவ்வளவு பரிசுத்தவான்கள், நம்மை விட எவ்வளவு நற்கிரியைகளை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். எல்லாரையும் விட்டுவிட்டு ஏன் நம்மை தேவன் தெரிந்து கொள்ள வேண்டும்? ஏனென்று சொன்னால், ஆதி காலத்திலிருந்தே அவர் நம்மை தெரிந்து கொண்டபடியினால், நம்மை முன்குறித்தபடியினால், அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியாய் முன்குறித்தபடியினால் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, அவருடைய மிக கவனமாக தேவனுடைய சமூகத்தில் காணப்படுவோம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் கேட்போம், ஆண்டவரே உம்மை போல மாறணப்பா,
உம்மை போல மாறணப்பா. உம்முடைய சாயலால் ஆண்டவரே என்னை திருப்தியாக்குங்க என்று சொல்லி கேட்கணும். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளை சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். நம் தேவனுடைய சாயலாய் நாம் மாறினோம். ஆனால் தேவனுடைய சாயல் முழுவதுமாக நம்மிடத்தில் வெளிப்படும் போது பிசாசுக்கு எவ்வளவு பயம் இருக்கும். ஏனென்றால் அவர் சிலுவையில் அவருடைய தலையை நசுக்கினார். அதே அவனுக்கு ஞாபகம் வருமல்லவா? நம்மை பார்க்கும் போதெல்லாம் ஓ, இயேசு என் தலையை நசுக்கினார் என்று சொல்லி அவனுக்கு ஞாபகம் வருமே. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நிச்சயமாக அவருடைய சாயலை போலவே மாறும்படியாய், அவராகவே வாழும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் இதை நினைத்து வாழ்வோம். நிச்சயமாக தேவன் நம்மை வழிநடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த உலகத்தின் பாடுகள் எல்லாம் ஒரு நாளில் மறைந்து போகும். நிச்சயமாய் தேவன் நம்மை வழிநடத்துவார். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக தகப்பனே, தர்மையான நாளுக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்ப்பா. கொடுத்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி. அன்று உம்மோடு கூட பாடுகளை அனுபவித்தோமானால் நிச்சயமாக உம்மோடு கூட ஆளுகையும் செய்வோம்ப்பா. ஆண்டவரே, குறைகள் குற்றங்கள் எல்லாம் உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆண்டவர், இந்த உலகம் எங்களை பற்றி கொள்ளாதபடிக்கப்பா, உலகத்திற்கு மரித்தவர்களாக, உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டவர்களாக, உலகம் எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டதாகவே காணப்படும்படியாய் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எப்போதும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும்படியான கிருபைகளை தாங்கப்பா. இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் ஏற்கனவே நீங்கள் வர்ஷிக்க பண்ணிட்டீங்கப்பா. அதை நாங்கள் கண்டுகொள்ள தேவனைகளை கிருபை தாங்கப்பா. எல்லாவற்றும் உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. உடைய பிள்ளைகள் வேதனையோடு காணப்படுகிற உடைய பிள்ளைகளை ஆண்டவரை வேதனைகளை மாற்றுங்கப்பா, கஷ்டங்களை மாற்றுங்கப்பா. பிசாசின் தந்திரங்களால், நோய்களினால தங்களுடைய ஆண்டவரே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வேதனைகளை மாற்றுங்க, கஷ்டங்களை மாற்றுங்க, கடன் பிரச்சனைகளை மாற்றுங்க, அற்புதங்களை செய்யுங்கப்பா. உமக்காக வாழ உடைய வார்த்தைகளை கொண்டு அவர்களை தேற்றுங்கப்பா, வழிநடத்துங்க. எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.